அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது வந்து பழசு. இது இப்போ நம்ம வந்து 2-3 தடவை நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இதை வந்து நான் பூரா எடுத்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு விரல் வைக்கணும். பாருங்க, சூப்பராக இருக்குது பழம். நல்லா நிறையா பழம் பழுத்திருந்தது. நல்லா செவச்சேன்னு சூப்பராக இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குது. நல்லா பழமாக இருக்குது. இன்னும் காய் இருக்குது. இந்த காய் வந்து பழுத்ததுக்கப்புறமா இந்த செடி எடுத்துட வேண்டியதான். இது புதுசு கூட சூப்பராக வருது பாருங்கள். அதெல்லாம் புதுசு. இந்த காய் இருக்கும் தொட்டி இந்த செடியை வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வேலை வச்சிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது. அந்த சைடு இருந்துச்சு பாருங்க. இங்கே வந்து இருக்குது, அப்படியே சாஞ்சிருச்சு. அந்த பக்கம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, பழம் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே கோம்பூல பிடிச்சிட்டு வருது. அவ்வளோதான். குனிஞ்சு வச்சு இங்கே இருக்காது. இதாங்க, இப்போ நம்ம வந்து கத்திரி செடி வந்து எல்லாமே ஆஞ்சு விட்டேன். இது வந்து எல்லாம் முச்சிருச்சு பாரு. சின்னதாக தான் இருக்குது, முச்சிருச்சு. இப்போ கத்திரிக்காய் இருக்கிறத நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். ஒரு கொத்தில் வந்து சின்னதாக 2 வந்துருக்கு. அங்கே இருக்குது அப்படி. இப்போது இந்த கத்திரி இது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, விதைக்கு இருக்கட்டும். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தான் வந்து காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய். காற்று வர சமமாக மாடிக்குது. சரி, அந்த சீக்கிரம் எடுத்துக்கோமா. இங்கே போடுச்சு. மயில் வெட்டுது. இப்போது நம்ம வந்து தக்காளி பழம், கத்திரிக்காய் இருந்ததை நம்ம எடுத்தோம். இப்போ வந்து கொத்தவரங்காய் ஒன்று இருக்குது. நம்ம அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எது வீணாக போயிடும். அதனால் வந்து அதோடு சேர்த்து நம்ம கொத்தவரங்காயும் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பயந்துட்டு பூச்சி பயந்துட்டு இங்கே இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தான் அந்த பக்கம் ஒன்று வச்சேக்கிறேன். இங்கெல்லாம் இருக்குது. இங்கே இருக்குது. இந்த காய்ச்சல் இந்த செடி வேறுனா சூப்பராக காய்ச்சிருக்கு. இந்த மழை காற்று பயங்கரமாக அடிக்குது, மழையும் பெய்யுது அப்பப்போ. அதனால் எல்லாமே சாஞ்சிருச்சு. காற்று அடிக்கிறதுனால அப்படியே செடி ஆட்டி 1 2 எல்லாமே பாதி போயிடுச்சு. இதுதான் 2 தப்பிச்சிருக்கு. நம்ம இருக்கிறது நம்ம கஷ்டம்னா, நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பொரியலுக்கு பண்ண வேணாம், நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த செடியில் இருக்குது. இதையும் வந்து நம்ம மரோட எடுத்துக்கலாம். நம்ம பிஞ்சை வந்து நீங்கள் கொத்தவரங்காய் வந்து நீங்கள் பொரியல் வச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்த உடனே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வச்சு பாருங்கள், பொரியல் சூப்பராக இருக்கும். அந்த பக்கத்துலலாம் செடி அப்படியே ஆட்டி விட்டு எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோண்ணா அங்கே இருக்கு. இதை பிச்சு கச்சா எல்லாமே முத்திருச்சு. வாங்க காமிச்சிடுறேன். இது ஏறு, அதை பார்க்கலாம். மிளகா வந்து இருக்குது. அன்றைக்கி நம்ம பறித்தோம். வேணுங்கிற போது மிளகா நம்ம எடுத்துக்கிடலாம். சீரகம் காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், சீரகம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சாம்பாரில் வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். நிறையா இருந்தாலும் நம்ம வந்து பொரியல் பண்ண முடியும். கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். இப்போது பசரிக்கீரை இந்த பாருங்க, பசரிக்கீரைங்க வந்து இருக்குது.
இதை வந்து நம்ம கருவேப்பிலை செடி வச்சுருந்தோம், அதில் இருந்தது. பிடுங்கி எறியறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இவ்வளவு நமக்கு வந்திருக்குது. இந்த பசலைக்கீரையும் எடுக்கணும். பசலைக்கீரை எடுத்துகிட்டு உங்களுக்கு அறுவடை காட்டுறேன். அதே மாதிரி பூவு வந்து சரி நம்ம அறுவடை எடுக்கலாம், அப்படியே பூவையும் எடுத்துக்கலான்ட்டு இப்போ பூவையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பூ வந்து நிறையா இருக்குது. இந்த பூவையும் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். அந்த இங்கே அந்த அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் சாதி வந்து பாருங்கள் எல்லாமே சூப்பராக தளைஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து சாதி செடி சூப்பராக இருக்குது. எல்லாமே நான் விரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எடுக்கிறது. அவங்க எல்லாமே விரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு வந்து முல்லை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டு வேறு வந்து எடுத்துட்டு மண் போட்டு வச்சோம். அதனால் வந்து இப்போ தான் தளைஞ்சு ஓரளவுக்கு வருது. இந்த முல்லையை நம்ம எடுத்துக்கிடலாம். கேட்டுச்சு கோலமல்லி வந்து சரியாக வரல, எல்லாம் பூத்து எல்லாம் மாறாக நின்றுச்சு. எல்லாமே கட் பண்ணி விட்டு அதே மாதிரி மண்ணை மாற்றி வச்சோம். இப்போ பாருங்கள் சூப்பராக தளைஞ்சு நம்மளுக்கு பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்த்தா ஆரம்பிச்சிருக்குது. பார்த்தா இனிமேல் தான் நல்லா நிறையா வரும். இந்த பூ வந்திருக்கு. இதை பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு இருக்குது, இங்கே ஒரு மொட்டு இருக்குது. அழகாக நமக்கு ஒரு பூ பூத்துருக்கு. இங்கேயும் இருக்குது. நம்ம இதையும் அதே மாதிரி வெட்டி விட்டு நம்ம வச்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதையும் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த பூ வந்து அதே மாதிரி சூப்பராக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வச்சோம். அதுவும் தளைஞ்சு ஒன்று வந்திருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். இதை கட் பண்ணி நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. இப்போ வந்து சீவரங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், தக்காளி பழம் எடுத்துக்கலாம், கத்திரிக்காய் ரெண்டு எடுத்துக்கலாம், கீரை வந்து பசலைக்கீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் பசலைக்கீரை வந்து நல்லா பெருசாக இருக்குது. இந்த பாருங்கள் பசலைக்கீரை வந்து எனக்கே வந்து இது என்னடா இப்படி வலுவலுன்னு இருக்குது அப்படின்னு நானே நினைப்பேன். ஆனால் இப்போ வந்து இந்த பசலைக்கீரை வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு தக்காளி பழம் நம்ம அதை போட்டு நம்ம பருப்பு கொஞ்சம் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கத்திரிக்காய், தக்காளி, சின்னரங்காய், கீரை நம்ம எடுத்துக்கிறோம். அதோட நம்ம வந்து அறுவடை வந்து நம்ம பூ எடுத்துக்கிறோம். சாதிப்பூ, முல்லைப்பூ, டிசம்பர், பவளமல்லி, அழகான ஒரு பன்னீர் ரோஸு, இந்த ரோஸு ஒன்று பூத்துருக்கு நமக்கு. இன்றைக்கி பூ வீடியோ நம்ம கீரை இது ஒன்று எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பவளமல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லையை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.